வணக்கம். இது வெங்கட்ராமன். நான் இன்று பேசப்போவது ஒரு ஸ்டாக்கை எப்படி ஹெட்ஜ் செய்வது. அதாவது வணிக காப்பு இழப்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெட்ஜிங்னா என்னது? இழப்பீடு, அதாவது நஷ்டமான காப்பு இழப்பீடு என்று சொல்வார்கள். அதுக்கு பேர் தான் ஹெட்ஜிங். இப்போ நான் பேச போவது ஹவு டு ஹெட்ஜ் ஸ்டாக்ஸ். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாக்கை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், அதை எப்படி ஹெட்ஜ் பண்ணணும் என்பதை உங்களுக்கு நான் விளக்க போகிறேன். அதாவது சப்போஸ் நீங்கள் ஒரு இதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக் வாங்கினோம்னா அதுக்குண்டான தேவைகள் என்னென்ன. முதல்ல உங்களுக்கு ஒரு ஸ்டாக் வாங்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு கேபிட்டல், அதாவது அமௌண்ட் வேண்டும். அதாவது ஒரு லாட்டு ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உண்டான அமௌண்ட்டு நீங்கள் வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு அதுக்கு ஈக்குவலண்ட் அமௌண்ட்டு ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் ஹெட்ஜ் பண்ண முடியும். அப்போ வணிக காப்பீட்டு இழப்பு கிடைக்கும். ஸோ முதல் கண்டிஷன், ஒரு ஸ்டாக் லாட் வாங்குகிற அளவுக்கு உண்டான பணம் வேண்டும். இரண்டாவது, பொறுமை காக்க வேண்டும். அதாவது ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்கிட்டீங்க, அதை லாங் டேர்முக்கு தான் ரொம்ப நாளைக்கு வச்சுக்க போகிறீங்கிற தீர்மானத்தோட ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ன்னு நீங்கள் வாங்கியிருக்கீங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன செய்யணும்? அதை பொறுமை காக்க வேண்டும். இரண்டாவது கண்டிஷன். இது ரெண்டு இருந்தாலே போதும். நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்கி அதை இழப்பீடு இல்லாமல் நமக்கு லாபம் சம்பாதிக்க முடியும். சரி, இப்போ நான் ஒரு லாட்டுக்கு வாங்கிட்டேன். அதுக்கு என்ன செய்யணும்? சரி, ஒரு ஸ்டாக் வாங்கிட்டீங்க. அந்த ஸ்டாக்கோட 1 லாட் வாங்கிட்டீங்க. மூணாவது கண்டிஷன் கூட நான் சொல்லிடுறேன். அதாவது ஒரு ஸ்டாக் வாங்குறப்போ என்ன செய்யணும்னா, அது ஹைலி லிக்விட்டாக இருக்கணும். நிஃப்டி 50ல் இருக்கிற ஸ்டாக்கும் வாங்கலாம். இல்லைன்னா லார்ஜ் கேப் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. அதில் லிக்விடிட்டி நிறைய இருக்கும் அண்ட் பெரிய கம்பெனியாகவும் இருக்கும். அந்த ஸ்டாக் ப்ரைஸ் 0க்கு போகாது. அந்த மாதிரியான ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு லாட்டு வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு அதுக்கு எகெயின்ஸ்டாக அந்த ஸ்டாக் ப்ரைஸுக்கு மேலே ஒரு 5% வச்சு ஒரு கால் ஆப்ஷனை செல் பண்ணணும். ஒரு கால் ஆப்ஷனை செல் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ரீமியம் உங்களுக்கு கைக்கு கிடைச்சோம். ஸோ தட் இஸ் அன் ரெண்டல் இன்கம். ஒரு ஸ்டாக்கை பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க, ஒரு காலை செல் பண்ணிட்டீங்க. சப்போஸ் அந்த கால் நீங்கள் பண்ணியிருக்கிற ஸ்டாக் ப்ரைஸ் 5% ஏறி போகுது. அப்போ உங்கள் கால் ப்ரைஸ் ப்ரீமியம் அண்டர்லைங் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வச்சுருப்பீங்க இல்லையா, 5% அப்போது அதை டச் பண்ணிடுது. டச் பண்ணி ஆச்சுன்னா யூ ஹவ் டு க்ளோஸ் தி பொசிஷன். அதாவது காலையும், ஏன்னா காலில் உங்களுக்கு ஸ்டாக்கில் வாங்கியிருப்பீங்க, அது 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அது உங்களுக்கு லாபம் வந்திருக்கும். கால் ஆப்ஷன் ப்ரீமியம் நீங்கள் செல் பண்ணியிருக்கீங்க. அதில் உடனே உங்களுக்கு டைம் டிகே, தீட்டா, டெல்டா எல்லாமே இந்த ஸ்டாக்கில் ப்ளே பண்ணும். ஸோ உங்களுக்கு நெட் ப்ராஃபிட்டு, உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஸோ ஸ்டாக்கை வாங்கிட்டீங்க, அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. தென் நெக்ஸ்ட் ஒன்ஸ் அகெயின் நீங்கள் அதை என்ட்ரி பண்ணலாம். இது இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. சப்போஸ் இந்த ஸ்டாக் கீழே இறங்கிடுச்சு. அப்போ கீழே இறங்கிடுச்சுன்னா 5% இறங்கிடுச்சு. அப்போது நீங்கள் கால் ப்ரீமியம் ஒன்று செல் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதோட வேல்யூவும் டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ நீங்கள் என்ன செய்யணும்? அந்த கால் ப்ரீமியம் வாங்கியிருப்பீங்க இல்லையா, அந்த கால் ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு
திரும்ப அந்த ஸ்டாக் ப்ரைஸ்லேருந்து 5% எபோவ் இன்னொரு கால் ஆப்ஷனை செல் பண்ணணும். செல் பண்ணிங்கன்னா அந்த ப்ரீமியம் உங்களுக்கு கை கிடைக்கும். இதை வந்து ஒரு ரெண்டல் இன்கம் கூட சொல்லிக்கலாம். அடுத்த கேள்வி, இன்னும் இறங்குது சார், என்ன பண்ணலாம்? அப்போ இன்னும் இறங்கினாலும் அந்த ஸ்டாக் ப்ரைஸ்லேருந்து ஒரு 5%க்கு கால் ப்ரீமியம் வச்சு செல் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இப்போ இப்படியா நீங்கள் வந்து ரெண்டல் இன்கம் வாங்கிட்டே இருப்பீங்க. இஃப் தி ஸ்டாக் கோஸ் டவுன், இஃப் தி ஸ்டாக் கோஸ் அப், நான் முன்னவே சொன்ன மாதிரி அப்படியே கால் ப்ரீமியம் க்ளோஸ் பண்ணி பொசிஷனை க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ டவுன் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அது வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே போகணும். ஸோ யூ ஆர் கீப்பிங் தட் ஸ்டாக் ஃபார் லாங் டர்ம். இப்போது அந்த ஸ்டாக் ப்ரைஸை திரும்ப ரிவர்ஸ் ஆகி மேலே ஏறி வருது. மேலே ஏறுறப்ப நான் என்ன சார் செய்யணும்? மேலே ஏறி வரப்போ நீங்கள் ஏற்கனவே கால் ப்ரீமியம் செல் பண்ணி கலெக்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஹையர் லெவலுக்கு திரும்ப இன்னொரு ஸ்டாக் கால் ஆப்ஷனை செல் பண்ணணும். அதாவது எப்போவுமே ஒரு ஸ்டாக்கு நம்ம செல் பண்ணிக்கிட்டே போகிறோம், திரும்ப ரிவர்ஸ் ஆகுது. ரிவர்ஸ் ஆகிறப்ப திரும்ப நான் சொன்ன மாதிரி 5%க்கு உண்டான ஸ்ட்ரைக் ப்ரைஸை டச் பண்ண உடனே, அந்த ஸ்டாக் வந்து டச் பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த கால் ப்ரீமியம் பண்ணதை நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணணும். அஃப்கோர்ஸ் இட் மே பி இன் அ லாஸ், பட் வி ஆர் டூயிங் இட் ஃபார் அ லாங் டேர்ம் ஹெட்ஜிங், மணியை காப்பீடு லாங் டேர்ம். ஸோ இப்படி ரிவர்ஸ் ஆகிட்டு இப்போ ஸ்டாக் அப்படியே 5% இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ இன்க்ரீஸ் ஆகிறப்ப நீங்கள் வந்து அடுத்தது ஒரு 5% தள்ளி கால் ப்ரீமியம் செல் பண்ணி அந்த ப்ரீமியத்தை நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்படியா நீங்கள் ஒரு பர்சன்டேஜ் ஒரு பீரியடுக்கு மேலே பண்ணுறப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டாக்கோட ப்ரைஸ் கொடுத்து வாங்கியிருப்பீங்க இல்லையா, அந்த அந்த அமௌண்ட்டே உங்களுக்கு வந்து ஆஃப்டர் அ செர்டன் பீரியட் ஆஃப் டைம், சே 2 to 3 இயர்ஸில் நீங்கள் அந்த அளவுக்கு உண்டான குவான்டிட்டி உண்டான லாட் அளவுக்கு நீங்கள் இன்னொன்று அமௌண்ட்டு சேர்ந்துடும். யூ கேன் பர்ச்சேஸ் அனதர் லாட் ஆல்சோ. இப்படி தான் நம்ம ஹெட்ஜிங் பண்ணிக்கிட்டே போகணும். இப்படி பண்ணிகிட்டே போனோம்னா நம்ம ஸ்டாக்கு ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஆச்சு, நமக்கு ஒரு ரெண்டல் இன்கமும் ஆச்சு. இப்போ சப்போஸ் நான் என்ன ஒன்று சொல்கிறேன், இப்போ சப்போஸ் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக ஒரு வீடு வாங்குகிறோம். இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக ஒரு வீடு வாங்குறப்போ உடனே நம்ம வந்து அந்த வீடை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் பண்ணி ரெண்டலுக்கு விடுறோம். ஸோ ரெண்டலுங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜுக்கு வரும்? மிஞ்சி போனால் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டுக்கு 3% தான் ரெண்டல் இன்கம் வரும். இட் இஸ் நார்மலி 3 to 5% வச்சுக்கலாம், அவ்வளோதான் ரெண்டல் இன்கம் வரும். இப்போது நம்ம அந்த வீடு ரெண்டல் இன்கம் வந்துக்கிட்டே இருக்குது, அதே சமயம் அந்த வீட்டுக்கு டிப்ரிசியேஷனும் வருது, வீட்டுக்கு மெயின்டெனன்ஸும் வரும். ரெண்டாவது, அந்த வீடை நம்ம என்ன செய்யலாம், திடீர்னு நமக்கு விற்று காசாக்கணும், நல்ல அப்ரிசியேஷன் இருக்குது அப்படின்னோம்னா உடனே நம்மளால் விற்க முடியுமா? முடியாது. அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. வீடுங்கிறது எடுத்த உடனே விற்க முடியாது, அதை வந்து டைம் பார்த்து தான் விற்க முடியும், நல்ல ப்ரைஸுக்கு விற்கணும், அந்த டிமாண்டை அனுசரித்து விற்கணும். இதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இமீடியட்டாகவும் உங்களுக்கு விற்க முடியாது. பட் இதே பொசிஷனில் ஸ்டாக்குக்கு நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்கில் நீங்கள் வந்து இப்போ ஸ்டாக் ப்ரைஸிங் ஏறுச்சுன்னா நீங்கள் உடனே ரெண்டையுமே க்ளோஸ் பண்ணிட்டு போகலாம். இப்போ இது ஸ்டாக் ப்ரைஸ் கோல்ஸ் டவுன் போயிட்டே இருந்ததுன்னா நீங்கள் கால் ப்ரீமியம் விற்றுக்கிட்டே வந்துட்டு அதோடையே நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி ரிவர்ஸ் ஆகிறப்ப அதே மாதிரியே நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டும் வரலாம். இந்த மாதிரி போத் வேஸ் நீங்களும் பண்ணுறதுக்கு உண்டான பேர் தான் ஹெட்ஜிங், அதாவது காப்பீடு, இழப்பு காப்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ இதை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் கழித்து உங்களுக்கு வந்து நல்லா ஒரு அமௌண்ட் தெரியும். அப்புறம் வந்து உங்களுக்கு எப்போ டைம் கன்வீனியன்ட், அதாவது உங்கள் 2 பொசிஷனையும் நீங்கள் ஏறிட்டீங்க, ஸ்டாக்கு அமௌண்ட் ஒரு அமௌண்ட்டு சேர்ந்துருக்கீங்க, தென் யூ கேன் க்ளோஸ் தி பொசிஷன்
யூ கேன் வித்ட்ரா தட் அமௌண்ட். இது மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் வாங்கினதுனால இழப்பீடும் வராது, மேற்கொண்டு உங்களுக்கு ரெண்டல் இன்கம் பர்மனெண்ட்டாகவும் வரும். இது ஒரு நல்ல யுக்தி. இதை தான் நான் தமிழில் சொல்கிறது. ஹவு டு, இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க, ஹவு டு ஹெட்ஜ் ஸ்டாக்ஸ். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம். எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.